வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல். நான் உங்கள் எஸ் சூர்யா. இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்லைடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸ்லைடிங்க்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஸ்லைடிங் கிடைக்கும், ஒரு பெட்டர் காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். நம்ம நேற்று கொஞ்சம் வெளியே இருந்தனால அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் வீடியோ பண்ண முடியல. நம்ம நேற்று தான் பண்ணுறதா சொல்லியிருந்தோம், நம்மளால் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த தகவலை கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் போகக்கூடிய மாணவர்களுக்காக இந்த செய்தி உதவும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. சரி, ஓகே. இப்போ ஸ்லைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, சீட் அலாட் ஆகி நம்மளுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த காலேஜை விட வேறு ஒரு பெட்டர் காலேஜ், எனக்கு நான் கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்டர் காலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிக்வெஸ்ட்டை தான் ஸ்லைடிங் அப்படின்றது. இது டவுன்வர்ட் மூமெண்ட் கிடையாது. உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு அப்வர்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஏதாவது சீட்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கும். அதுதான் ஸ்லைடிங். சரிங்க, எப்படி ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அப்படின்றது, நீங்கள் சீட் அலாட்மெண்ட் உங்கள் லெட்டர் வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ போன வீடியோவில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுன்னு சொல்லியிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் 20,000 rupees பே பண்ணிடுறீங்க. பே பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டீங்களா? இல்லைனா நீங்களே கூட சொல்லலாம், பே பண்ணிவிட்டு, மேடம் எனக்கு கிடைச்ச காலேஜில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ நான் ஸ்லைடிங்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை போய் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கும்போதே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு, எனக்கு ஸ்லைடிங் வேணும் மேடம், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கிடைச்சதில்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ எனக்கு ஸ்லைடிங் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எழுதி கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? நீங்கள் இது மேனுவலாக ஃபார்மேட்டில் தான் எழுதி தரணும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க, ஆன்லைன் மூலமாக இங்கேருந்து அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு. அப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் காலேஜஸ்க்கு, இந்த கோயம்புத்தூருக்கு இப்போ போகிறீங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, அப்போ போகும்போது தான் பண்ணோம். அதே போல் ரெண்டாவது விஷயம், ஸ்லைடிங்க்கு தனி சார்ஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸ்லைடிங்க்கு தனி சார்ஜஸ்லாம் கிடையாது. அது நாம் கொடுக்க ரிக்வெஸ்டேஷன் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீ பே பண்ண தேவையில்லை ஃபார் ஸ்லைடிங் பர்பஸ். ஸ்லைடிங்குன்னு தனியாக அமௌண்ட் பண்ண, ஆனால் நீங்கள் 20,000 rupees பே பண்ணணும். அந்த அட்மிஷன் ஃபீஸ் உங்களுக்கு உண்டு. சரி, இப்போ யாருக்கு ஸ்லைடிங் பண்ணால் அட்வான்டேஜ், யாருக்கெல்லாம் ஸ்லைடிங் பண்ணுறது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது நம்மளுடைய அப்ளிகண்ட் ஒருத்தர். நம்ம அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த 11வது காலேஜ் அவருக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வைப்போம். சாரி, கிளிக் ஆகலை. சரி, இப்போ இந்த இடத்துல காமிக்கிற பாருங்களேன், இந்த 11வது காலேஜ், இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் TIAC ராதாபுரம் திருநெல்வேலி, இந்த காலேஜ் அவருக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இவர் ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன் சொல்லுங்களேன்? ஏன்னா இந்த 11வது காலேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய 10 காலேஜஸுமே அவருக்கு என்ன காலேஜ் தான் இருக்குது? கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ இவர் அப்ளை பண்ணார் அப்படின்னா ஒரு 80%லேருந்து 90% நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட் காலேஜஸில், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஸ்லைடிங் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம 10வது இடத்துல இருந்தோன்னா மொதல் காலேஜ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அடித்து சொல்லலாம், மிஞ்சி போனால் ஒரு 3 சீட் 3 காலேஜ் 4 காலேஜ் தான் மேலே போகும். இப்போ 11வது காலேஜ் கொடுத்துருக்காருங்களா, அப்போ அவருக்கு ஒரு 7 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய 7க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அட்மோஸ்ட் அப்படின்னா ஒரு 6 வரைக்கும் போகலாம் ஒழிய நம்பர் 1ல் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கோ தஞ்சாவூருக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஷோர் 100% கிடையாது. சரிங்களா? இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். சப்போஸ் இப்போ அந்த கேண்டிடேட் இருக்கார், அவருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ 20வது காலேஜ் வச்சுப்போமே, இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி IIT, இது திருச்சியில் இருக்குது. இப்போ இந்த காலேஜ் அவருக்கு கிடச்சிருக்குது. இவர் இப்போ ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எதுக்காக ஸ்லைடிங் அப்ளை பண்ணுவாங்க? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அவர் எந்த இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காரு? 10வது ப்ரிஃபரன்ஸோடு முடிச்சிட்டாரு. ஸோ 10 அப்படின்னு முடிஞ்சிட்டதுனால இப்போ அவருக்கு 20வது காலேஜ் தான் கிடச்சிருக்குது. ஸோ மிஞ்சி போனால் அவருக்கு என்ன வரைக்கும் போகிற 16, 17 வரைக்கும் போகுமே ஒழிய ஸ்லைடிங்கில் அவருக்கு 10வது இடத்துல இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜ், திருச்சி காலேஜ் கிடைக்காது. ஸோ ஸ்லைடிங் அப்ளை பண்ணும்போது நல்லா தெளிவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு இப்போ இவர் கிடச்சிருக்கிற மாதிரி, சப்போஸ் இப்போ 12 இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா 12 இருக்குது, எனக்கு 10 வரைக்கும் நான் கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்து நான் அப்ளை பண்ணலாமா, இங்கே அப்ளை பண்ணலாம். அதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது.
ஆனால் 11ல் இருக்குது, நான் வந்து 10 வரை கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 80% வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் 20ல் இருக்கிறேன் சார், 22ல் இருக்கிறேன் சார், ஆனால் 10ஓடய நான் கவர்மெண்ட் காலேஜ் முடிச்சுட்டேன், எனக்கு கவர்மெண்ட் கிடைக்குமானா கிடைக்காது, 100% கிடைக்காது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டிடேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, எல்லாமே அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காரு. இப்போ இடையில பாருங்கள், இந்த பயோ இன்ஃபர்மேஷன் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு வச்சுவோமே, இது வந்து இப்போ 8வது 9வது இருக்குது. இது பயோ இன்ஃபர்மேஷன் 12வது இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பயோ இன்ஃபர்மேஷனும் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர் வந்து 8, 9 கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவருக்கு அதே 11வது காலேஜ் கிடச்சிருக்குது. ஆனால் இவர் ஸ்லைடிங் அப்ளை பண்ணும்போது கோர்ஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து பயோடெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது மேலே இருந்துச்சுன்னா சொல்ல வரேன். நான் இதை வந்து 12ஆவதாக இருக்கிறது வந்து ஒரு வேளை 7ஆவதோ 8ஆவதோ 9ஆவதோ இருக்கும்போது இவருக்கு அதே 11வது காலேஜ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற காலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். 11னா 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற காலேஜ் கிடைக்கும். இல்லைனா அது கிடைக்காம கூட போய் உங்களுக்கு 11 கூட திருப்பி ரீஅலாட் ஆகலாம். ஓகேங்களா? கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மேலே இருக்கிற கோர்ஸ் கூட மாறலாம். நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான். ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ப்ரிஃபர்டு காலேஜுக்கு சீட் அலாட் ஆகிற காலேஜுக்கு மேலே ஒரு 3-4 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். கோர்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் அக்ரிகல்ச்சர் விரும்புகிறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எல்லாமே இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை செக் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கொடுத்து மேலே இருக்கிறது பிடெக்கு அது மாதிரி நீங்கள் விருப்பப்படாத ஒரு கோர்ஸாக இருந்து சப்போஸ் ஸ்லைடிங்கில் உனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ மாணவர்கள் தெளிவாக இது பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்டும் நான் வந்து இதில் கிளியர் பண்ணிட்டேன். அதே போல் நிறைய மாணவர்கள் TANUVAS அப்டேட் கேட்குறீங்க. TANUVAS நம்ம வந்து இப்போ போன வீக்கில் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. நாம் வந்து ஒரு அசம்ஷன்லாம் சொன்னோம். என்ன அப்படின்னா 3rd வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக சொன்னாங்க. அப்போ ஒரு வாரம் தள்ளி போகுன்ற பட்சத்தில் திங்கள் செவ்வாயில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி திங்கள் அது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. நாம்ளும் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் போன வீக் அவங்க கால் அட்டன் பண்ணாங்க, ஃபஸ்ட் ரிங்கில் அட்டன் பண்ணாங்க. இந்த வீக்கில் அவங்க அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கான ஹரியப் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது எப்போ வேணாலும் வரலாம். ஸோ மாணவர்கள் வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது, எனக்கும் அந்த இது புரியுது. மாணவர்கள் கொஞ்சம் பொறுத்து காத்திருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கால் பண்ணி கேட்டு ஒரு உண்மையான தகவலை தான் கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளால் அப்டேட் தர முடியாது. ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சோர்ஸ் சொல்லும்போது தான் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம சேனலில் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு நல்ல தகவலை கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து நாம் வந்து காப்பாற்றணும், உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கிறதுனால நாம் வந்து ஒரு நல்ல அப்டேட் கிடச்சிச்சின்னா அதை வந்து சூப்பராக கொடுத்துடலாம். சரிங்களா? நாமளும் நம்ம சைட்லேருந்து TNAUவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம லைன் கிடச்ச உடனே நம்ம எப்போ என்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். TANUVASல இருக்கிறவங்க. இந்த பக்கம் அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணியிருக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஸ்லைடிங்னா என்னென்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாளை மறுநாள் இன்றைக்கி போய் முடித்தவங்க இவங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து உங்களுடைய ஸ்டடீஸை வந்து க்ரோ அப் பண்ணி போங்க. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. மற்றொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SS. நன்றி நண்பர்களே.